ஹலோ விவர்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வெறும் ரிவ்யூ. நான் தான் உங்கள் வெறும். நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது 2023லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் மூவி தான் த ஸ்டோரி ஆஃப் பியூட்டிஃபுல் கேர்ள். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த பார்க்க போகிறோம். இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கோட யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. முடிஞ்ச வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். படத்தில் வர நம்ம ஹீரோயின் பேர் வந்து சைத்ரா. இவங்க வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு டான்ஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஏமும் இருக்குது. நம்ம ஹீரோயினோட ஒரு வெல்விஷராக அண்ட் கூடுதலாக ஒரு காதலனாக இருக்கக்கூடியவர் தான் நம்ம ஹீரோ ரவி. ரவி வந்து இந்த எல்ஐசி ஏஜெண்டாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரவியோட ஃப்ரெண்டு விக்ரமை வந்து ஒரு அறிமுகப்படுத்தி விட்றாங்க. அதுக்கப்புறம் விக்ரமும் நம்ம சைத்ராவும் நல்லா நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட நாளில் தான் வந்து நம்ம சைத்ரா காணாம போன சைத்ராவை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் யார் கடத்தினாங்க அப்படிங்கிறத ஒரு மிஸ்ட்ரியாவே கொண்டு போய் உண்மைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்க படம் தான் த ஸ்டோரி ஆஃப் எ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படிங்கிற இந்த படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நார்மலான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. ரவி பிரகாஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான கதை. ஆனால் அந்த படத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ல வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூ அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறது ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான ஸ்க்ரீன் பிளே. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ஓரளவுக்கு மிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அமையல. அதுக்கு காரணம் இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாரும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட். ஏன்னா ஸ்கிரிப்ட் வைஸாக அந்த கதை நகர்ற விதமும் நல்லா இருக்குது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கணும். அது ஹீரோயினாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், அந்த போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், இப்படி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபில் அந்த மிஸ்ட்ரிக்கான சொல்யூஷன் கொடுக்குறாங்க பாருங்க, அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. அதனால இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. இந்த த ஸ்டோரி ஆஃப் எ பியூட்டிஃபுல் கேர்ள் படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.6 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.